இருக்காங்கன்னு பாரு. இவங்க கிட்ட நடந்ததை சொன்னா சந்தோஷப்படுவாங்க. இவங்களை 3 நாளைக்கு பத்திய சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு ஒரு மேட்ரஸ் சொல்லி அவுத்து விடுவோம். என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? எங்க போனீங்க? ட்ரெஸ் வாங்க போனோம். அது அது எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம்? கையில ட்ரெஸ் எதுவும் காணோம்? ட்ரெஸ்ஸை விடுங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா போனப்ப ஒரு 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 தப்பு நடந்து போச்சு. தப்பா? அது எப்படி தப்பு? மாயா, ஏய் வேண்டாம், ஓவரா பண்ணாத. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, வீடு பண்ணாம விஷயத்த சொல்லு. நானும் ஏஜேவும் ஜாலியா கை கோத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோமா. 4 ரவுடிங்க வந்து என் நெக்லஸ கழட்ட சொன்னாங்க. நானும் உங்களை மாதிரியே ஷாக் ஆயிட்டேன். அதுல ஒருத்தன் என் மேல கைய வச்சிட்டான். நான் அப்படியே பயந்து போயிட்டேன். அப்புறம் என் மேல ஒருத்தன் கைய வச்சதும் ஏஜேக்கு வந்தது பாருங்க கோபம். என் பொண்டாட்டி மேலயா கை வைக்கிறீங்கன்னு அடிச்சிட்டாரு. அடிச்சாரா? பின்ன என்ன கொஞ்சம் வரா? ஆசையான பொண்டாட்டி மேல கை வச்சா எந்த புருஷனுக்கு தான் கோபம் வராம இருக்கும்? எப்படி அடிச்சாரு? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். என் நெக்லஸ் புடுங்க வந்தவங்க எங்களை ஒரு ரவுண்ட் கட்டி நின்னுட்டானுங்க. என்ன பாக்குறீங்க? வாங்க ரவுண்ட் கட்டி நில்லுங்க. வாங்க. என்ன எல்லாரும் இப்படி சும்மா நிக்கிறீங்க? இந்த பழைய படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுல எப்படி சொடக்கு போட்டுட்டே ரவுண்ட் அடிப்பாங்க, அப்படி அடிங்க. சொடக்கு மேல சொடக்கு போடுது, கேமரா வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. இப்படி சுத்திட்டே இருக்கும்போது கரெக்டான டைமை பார்த்து ஏஜே அங்க இருக்கிற ஒருத்தனை இப்படி புடிச்சு இப்படி நேரா வந்து அப்படி போட்டாரு. அப்படி அடுத்தால புடிச்சு அப்படி அலேக்க தூக்கி சுத்து சுத்துன்னு சுத்தி தூக்கி வீசினாரு. டக்குன்னு திரும்பின ஏஜே வழுக்கி விழ இருந்த ஒரு கைய புடிச்சு கண்ணோட கண் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏய், திருடன் கண்ணை ஏன் ஏஜே பார்த்துட்டே இருந்தாரு? அவரு திருடன் கண்ணை பார்க்கல, திருடி கண்ணை பார்த்தாரு. அதாவது என் கண்ணு. அதே மூட்ல டக்குன்னு ஒரு ரொமான்டிக் லுக் விட்டாரு. அந்த டைம் பார்த்து ஒருத்தன் வர அவன் அப்படியே புடிச்சு சுத்தி 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 புடிச்சு தூக்கி போட்டாரு பாருங்க. வந்திருக்கிற இடம் சூப்பர். நல்ல பட்டைய கலப்பியாச்சு. வாடா எம்மச்சி வாழக்கா பஜ்ஜி, ஓ உடம்ப பிச்சி போட போற பஜ்ஜி. ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா. ஐயோ அம்மா. அர்ச்சனாக்கா, are you all right? யா, I'm all right. உங்களுக்கு மட்டும் மீசையில மண்ணே ஒட்டாது. அப்பா, சித்துமா
நீ ஓகேயா? இடுப்பிடுப்பு உடைச்சிட்டாக்கா. தேவையில்லாம அந்த வாயடி ஹாசினி கிட்ட எப்படி அடிச்சாருன்னு கேட்டது யாரு? எப்படி அடிச்சாரு? ஏய் ஏய், வெளியே வா. ஏன் வேர்த்து விறுவிறுக்க வெளியே நிக்கிறீங்க? காருக்குள்ள வாங்க, ஏசிக்குள்ள உட்காந்து கூலா பேசலாம். சீ, உன் கூட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நீ ஒன்னும் யோகியம் இல்ல. எனக்கு இருக்கிற கோல வெறியில கூலெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப நீ காரை விட்டு இறங்குறியா இல்ல உன்னை காரோட சேர்த்து கொளுத்தவா? ஐயோ, ஓகே, கூல் கூல். என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணோட மனச கெடுத்திருப்ப. கொன்றவன் பாத்துக்காங்க. உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? ஸ்வேதாவோட பேர் வெளியில வந்துருமேன்னு உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சு போ. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்கிறப்போ ஸ்வேதாவோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறியா? நீ கெட்ட கேட்டுக்க உனக்கு 2 பொண்டாட்டி கேக்குதா? ஏய், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு ஸ்வேதா பின்னாடி சுத்துற? ஸ்வேதாவை நான் லவ் பண்றேன் ஆண்டி. ஏய், போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சிருவேன் பாத்துக்க. நான் உண்மையா தான் சொல்றேன். என் முன்னாடி இப்படி இன்னொரு தடவை சொன்ன அவ்வளவுதான். போலீஸ்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? உன்ன மாதிரி 1000 பேரை நான் பாத்துட்டேன். உன் ஏமாத்து வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. ஸ்வேதா கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி உன் பின்னாடி சுத்த வச்சதும் இல்லாம அவளை கைய அறுக்க வச்சு அரை உசுராக்கி நீயே காப்பாத்துறவனாட்டம் என் வீட்டுக்குள்ள வந்த ஆள் தானே நீ. அப்ப ஏமாந்துட்ட, இனிமே ஏமாற மாட்டேன். ஐயோ ஆண்டி, அது எல்லாமே நான் அவன் மேல வச்ச பிரியத்தினாலதான். ஏய், வாய் மூடு. மறுபடியும் ஆண்டி கிண்டின்னு சொன்ன உன் பல்ல உடைச்சிருவேன். பிரியத்துல செஞ்சானா உன் பிரியத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டு. ஊர்ல இருக்கிற கௌரவமான குடும்பத்து பொண்ணு கிட்ட காட்டாத. யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்டாட்டி, மஃப்டில இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டின்னு உனக்கு ரெட்ட வாழ்க்கை கேக்குதா? எந்த வாழ்க்கை வாழ்றதுக்கும் வழி இல்லாம அழிச்சிருவேன் பாத்துக்க. இந்த கீர்த்தனா கிட்ட உன் வேலையை வச்சுக்காத. எனக்கு ரெட்ட வாழ்க்கை இல்ல. நான் வாழ ஆசைப்படுறது ஸ்வேதாவோட மட்டும்தான். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பொண்டாட்டி கிடையாது. சீ, இப்படி பச்சையா போய் சொல்ற. உனக்கு பொண்டாட்டி இருக்கிறது எனக்கு தெரியும். இப்படி போய் சொல்லிதான் என் பொண்ணை ஏமாத்துறியா? இங்க பாருங்க, ஒய்ஃப் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அவ இல்ல. அவளை டைவர்ஸ் செய்ய அப்ளை பண்ணிட்டேன். விவாகரத்து கிடைக்க 1 வருஷம் ஆகுங்கிறதுனாலதான் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், அதெல்லாம் எதுக்கு? உன் பொண்டாட்டி இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? என் பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு கனவு கூட காணாத. அதுக்கு நான் செத்தாலும் விட மாட்டேன். உனக்கு எங்க ஸ்வேதாவை 2ஆம் தாரமா கட்டி கொடுக்கறதுக்கு எங்க நிலைமை ஒண்ணும் அவ்வளவு கேவலமா இல்ல. 2ஆம் தரமா கல்யாணம் பண்றது கேவலம்னா அப்புறம் எதுக்கு ஆசனிய ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஏஜேக்கு கட்டி கொடுத்தீங்க? ஏய், எதோட எதை நினைச்சு பேசுற? ஏஜேவும் நீயும் ஒண்ணா? நீ அவரோட கால் தூசிக்கு இணையாவியா? மலைக்கும் மடுவுக்கும் முடிச்சு போடுற. நான் முடிச்சு போட்டதுனால தானே இன்னைக்கு உங்க ஹாசினி அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிருக்கா. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நானும் கோடீஸ்வரன் தான். இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்து அந்த சம்பளத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? போலீஸ் வேலைங்கிறது என்னோட ஆசை. அதனால தான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். நான் ஏஜேக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் கிடையாது. அதுவும் இல்லாம நான் ஏஜேக்கு சொந்தக்காரன். என்னது? நீ
ஏஜேவுக்கு சொந்தக்காரனா? இவ்ளோ போயில இதுவும் ஒண்ணா? ஐயோ ஆன்ட்டி, சொன்னா நம்புங்க. அதனால தான் ஹாசினிய ஏஜேவோட பொண்டாட்டி ஆக்குனேன். நான் சொந்தக்காரங்கிறதுனால தான் மண்டபத்துல யாருமே என்னை சந்தேகப்படல. நான் மட்டும் இல்லைன்னா எந்த ஜென்மத்திலையும் உங்களால அந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆயிருக்கவே முடியாது. என் முத பொண்டாட்டி நல்லவே இல்லை, கொடுமைக்காரி. அதனால தான் அவளை டைவர்ஸ் பண்றேன். இதை பாருங்க, ஸ்வேதாவை நான் மனசார காதலிக்கிறேன். இதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது. இல்ல, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏஜோட வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா நீ அவருக்கு சொந்தக்காரன் ஆயிடுவியா? அவரோட சொத்து பத்தேங்க, நீ இருக்கிற நிலைமை என்ன? ஐயோ ஆன்ட்டி, சொன்னா நம்புங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் யாருக்கு நினைச்சீங்க? இது எல்லாமே ஸ்வேதாவுக்கு தான். எனக்கு மனைவியா வரப்போறவ சிம்பிளா இருந்தா எனக்கு பிடிக்காது. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்வேதாக்கு பிரசன்ட் பண்ணலான்னு இதை வச்சிருந்தேன். ஆனா இது சின்ன கிஃப்ட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பணத்தாலையும் நகையாலையும் ஸ்வேதாவை நான் குளிப்பாட்ட போறேன். ஹாசினி ஒரு சுயநலக்காரி. அதனாலதான் இப்படி ஒரு சான்ஸை ஸ்வேதாவுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். அதுக்காக நான் அப்படியே ஸ்வேதா வாழ்க்கையை விட்டுருவேனா? நான் அவன் மேல வச்சிருக்க பிரியத்துக்கு அவளை ராணி மாதிரி பார்த்துப்பேன். ஹாசினி தெரிஞ்சே செஞ்ச தப்ப நீங்க தெரியாம செஞ்சு ஸ்வேதாவோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? இந்த நகை, பணம், என்கிட்ட இருக்க சொத்து, இது எல்லாமே யாருக்காக? எல்லாமே ஸ்வேதாக்காக தான் ஆன்ட்டி. இந்தாங்க புடிங்க. இதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போங்க. இது எல்லாத்தையுமே ஸ்வேதாக்கு போட்டு அழகு பாருங்க. சந்தோஷமா எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. இந்தாங்க. இந்த ஏஜே நல்லவரா கெட்டவரா? என்னை ஏமாத்தி தாலி கட்டினப்பவும் வீட்ல வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்றப்பவும் வில்லன் மாதிரி தெரியறாரு. இன்னைக்கு எனக்காக சண்டை போட்டு காப்பாத்தினப்போ ஹீரோ மாதிரி தெரியறாரு. ஒரு பொண்ணை காப்பாத்த நினைக்கிறவரா தான் பொண்டாட்டிய கொலை செய்ய முடியும்? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த குழப்பம்லாம் தீர்றதுக்கு ஒரே வழி அந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட சாட்சியை கண்டுபிடிக்கிறது தான். ஆனா அது எங்க இருக்கும்னு தெரியலையே. அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு அந்த லாக்கர் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். எனக்கு தூக்கத்துல பேசுற வியாதி இருக்குமோ? வலி தாங்க முடியலையே. என்னாச்சு? அதனால உனக்கு என்ன? கம்முன்னு படு. இப்படி முணங்கிட்டு இருந்தா எப்படி படுக்கிறது? எப்படி தூக்கம் வரும்? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சும்மா படு. சும்மா பிகு பண்ணாதீங்க.
தொடாத, தூரம் போ. இன்னும் கழுத்துல இப்படி அடிபட்டிருக்கு, அதான் வலிக்குது. பாருங்க எப்படி செவந்திருக்கு. இந்த வீணா போனவனுங்க இப்படி அடிப்பானுங்க. ஏய் பைத்தியக்காரி, இது அவங்க அடிச்சது இல்ல, நீ அடிச்சதுதான். இப்படி செவக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு பழிய அவங்க மேல போடுறியா? விடுங்க, எதிரிங்களை அடிக்கும் போது நம்ம மேலயும் சில அடிகள் விழதானே செய்யும். அடிச்சது எதிரிதான். நான் உங்களுக்கு எதிரியா? நான் இல்லனா உங்களை அவங்க துவம்சம் பண்ணிருப்பாங்க. நான் இருந்ததுனால தான் தப்பிச்சீங்க. நீ இருந்ததுனால தான் நான் தப்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு 7:30 கூட்டிட்டு போய் நான் இப்போ அவதிப்பட்டு இருக்கேன். சும்மா என் மேல பழி போடாதீங்க. இந்த வீக்கம் குறையணும்னா வெந்நீர் ஒத்தடம் குடுக்கணும். அப்பதான் இது ஒத்து வரும். இருங்க நான் போய் எடுத்துக்கிறேன். ஏய் உன்னை நம்பி எல்லாம் என் உடம்பு கொடுக்க முடியாது. நீ உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சும்மா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இருங்க நான் போய் ஹாட்டா ஏதாவது எடுத்துட்டு வரேன். சீ, முதல்ல ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி பேச கத்துக்க. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. ஓ, உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? நான் ஹாட்னு இந்த தண்ணிய சொல்லல, ஹாட் வாட்டரை சொன்னேன். ஒத்திடம் கொடுக்க. இப்படியே விட்டா நாளைக்கு என்ன பிரச்சனை ஆயிடும். இருங்க வரேன். இதெல்லாம் தேவையில்ல. என்னதான் ஏன் இன்னும் சூடாவல? அடுப்பு பத்த வச்சோமா? இன்னும் பத்த வைக்கல. அம்மா, தண்ணி சூடாகிற வரைக்கும் நம்ம எதையாவது போட்டு அரைப்போம். தேங்காய் பத்து இருக்கு. ஓகே. எச்சுமி, உங்க முதுகு காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொடு, நானே வச்சுக்கிறேன். ஏன் நான் வச்சா என்ன? அதெல்லாம் வேணான்னு சொல்றல, கொடு, வச்சுக்கிறேன். ஒத்துட வைக்கிற சாக்குல உங்களை மயக்கிடுவேனா? இல்ல நான் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை அழிச்சிருங்க. அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலும் இல்ல. அதுவும் உங்ககிட்ட வேற போறதே இல்ல. உங்க முதுக ஒரு காம்பவுண்ட் செவரா நினைச்சுதான் நான் ஒத்துட கொடுக்க போறேன். திரும்புங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்றல, கொடு. நான் வச்சுக்கிறேன், கொடு. எப்படி வைப்பீங்க? உங்க கைக்கு எட்டுமா? சும்மா பில்டப் கொடுக்காதீங்க. என்ன ஒரு அழகான பொண்ணா நினைக்காம நர்ஸா நினைச்சுக்கோங்க. ஹலோ, நான் உங்களை பேஷண்டா தாங்க பாக்குறேன். படுங்க. அது ஒரு மென்டல் பேஷண்ட்டே சொல்லுது பாரு. பைத்தியக்காரி, அவ்வளவு சூடாவா வைப்பேன்? தாங்க முடியலையே. சாரி, சூடாதான் இருக்கு. கேள்வி கேக்குறது பாரு, நல்லா வேணும்ட்டே செய்யறல.